அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் குறித்தாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களிலே விசுவாச பயணம் என்கிற தலைப்பிலே ஃபெய்த் பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு கருத்துக்களாக சிந்தித்து வருகிறோம். நம்பிக்கை என்றால் என்ன, நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன என்று நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். பல்வேறு கோணங்களில் அதை சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட அந்த விசுவாச பயணத்திலே நாம் நடைபோட இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த பகுதியிலே விசுவாசத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது எபிரேயர் 12:2 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் இறுதி பகுதியை மையமாக வைத்து நாம் அந்த விசுவாச பயணத்தை நாம் தொடர்ந்தோம். நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைப்போம். அதை தொடர்ந்து வந்த வார்த்தை சிந்தித்தோம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அப்ப நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க அவர் எதுல மகிழ்ந்திருந்தார் என்றால், நாம் மீட்கப்படுவதிலே அவர் மகிழ்ந்திருந்தார். அதனாலதான் இவ்வளவு பெரிய அவமான சின்னத்தை அவர் அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவமானப்பட்டு நின்றார். நமக்காக அவமானத்திலே உள்ளானார் அவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாரமும் தொடர்ச்சியாக அந்த மகிழ்ச்சி, அவர் தந்த அந்த மீட்பின் அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் தொடருகிறதா என்பது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாச பயண பதிவிலும் நான் ஒரு சில குறிப்புகள் தருவேன். இன்றைக்கும் அதே போல ஒரு சிறு குறிப்பு தர்றேன். உங்கள் இருதயத்தில் எது நிறைந்துள்ளதோ அதுவே உங்களது விசுவாசத்தின் அளவுகோல் ஆகிறது. நான் மறுபடியும் சொல்றேன். உங்க இருதயத்தில் எது நிறைந்துள்ளதோ அதுவே உங்களது விசுவாசத்தின் அளவுகோல் ஆகிறது. இதுதான் விசுவாசத்தோட ஒரு ஃபண்டமெண்டல். நம்ம இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு? வார்த்தைகள் நிறைந்திருக்கிறதா? கடவுளை குறித்த அந்த புரிதல், அறிவு நிறைந்திருக்கிறதா? அதை குறித்து நம்முடைய விசுவாச பயணம் விசுவாசத்திலே போகும். நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? இறை வார்த்தை இல்லாம, கடவுள் குறித்த சிந்தனை இல்லாமல், உலக சார்ந்த சிந்தனை காரியங்களிலே சிந்திக்கும் போது இந்த விசுவாசம் தடைபட்டு விசுவாசமாக மாறி போகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்ப அவிசுவாசத்தினால நம்ம எதையுமே பெற முடியாம போகிறது. எபிரேயர் 12:2 சொல்றாரு பாருங்க, தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் பெற்ற அந்த பெருந்துன்பம் இருக்குல்ல, அந்த சிலுவையிலே பெற்ற பெருந்துன்பத்தின் வழியாக அவர் மகிழ்ந்திருந்தார். காரணம், அந்த துன்பத்திலே கிடைத்த ரிசல்ட் நம்ம அந்த மனுக்குலத்தின் மீட்பு அதுல அடங்கி இருக்கிறது. என் பிள்ளைகள் அந்த நிலை வாழ்வை பெறுகிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை அவர் அந்த சிலுவையில நிறைவேற்றி முடித்தார். அப்ப இதுக்கு எல்லாம் அடிப்படை ரூட் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த விசுவாசத்துல, ஃபெய்த்ல இருக்கு. அவர் நமக்கு கொடுத்த அந்த மீட்பை நாம் எப்படி அனுபவிக்கிறோம், எப்படி அவருக்கு அந்த மகிழ்ச்சியை நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நாம் திரும்ப கொடுக்க போகிறோம்ன்றதுலதான் நம்ம விசுவாச பயண வாழ்வே அடங்கி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எப்படி அந்த கிறிஸ்துவை மகிழ்ச்சிப்படுத்த போகிறோம்? அவர் அந்த 12:2 சொல்லப்பட்டு தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு நாம் எப்படி அவரை மகிழ்ச்சிப்படுத்த போகிறோம்? தொடர்ந்து இந்த ஒரு கருத்தின் வழியாக நாம் சிந்திக்க போகிறோம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44 47 முடிய உள்ள இறைவார்த்தை யாராவது வாசிப்போம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44 47 முடிய உள்ள இறைவார்த்தை.
யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 44 47 முடிய உள்ள இறைவார்த்தை. யாராவது ஒருத்த வாசிக்க. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஒரு அருமையான ஒரு இறை பகுதி இது. ஆழ்ந்த மறை உண்மைகளை கொண்ட ஒரு பகுதியாக இதை சிந்திக்க, உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நானும் ஆசைப்படுறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பிய தந்தையிடமும் நம்பிக்கை கொள்கிறார். பிதாவிடமும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் கிறிஸ்துவை நாம் நம்புவதில் தான் தொடங்குகிறது. அந்த கிறிஸ்து யார், அந்த கிறிஸ்துவின் அந்த செயல்பாடுகள் என்ன, அவர் செய்த அந்த மீட்பின் தன்மை என்ன என்பதை நாம் உணரும் போதுதான் அந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிறோம். கிறிஸ்துவை கண்டுகொள்வதில் தான் நாம் பிதாவை கண்டுகொள்ள முடியும் என்கிற அற்புதமான ஒரு இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை. என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். இந்த ஒரு மைய கருத்தை தான் நாம் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருள் என்று எதை சொல்லுகிறார், ஒளி என்று எதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக முக்கியமானது. ஒளி என்றால் என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இருள் என்ன, அந்த இருளின் அனுபவங்கள் என்ன, இந்த இருளின் அனுபவங்களுக்குள்ளே இருந்து எப்படி கிறிஸ்துவை கண்டுகொள்வது என்பதில் தான் நம்முடைய விசுவாச பயண வாழ்வு அடங்கி இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இருளின் பகுதியில் இருந்து ஒளியான கிறிஸ்துவை கண்டுகொள்வதில் தான் நம்ம விசுவாச பயணத்தின் அனுபவம் அடங்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்வு முழுவதுமே இந்த உலகு பாவத்தாலும் உலகு இருளிலும் சூழப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பாவத்தோடும் உலகத்தோடும் போராடி கொண்டிருக்கிறோம். பாவத்தோடும் உலகத்தோடும் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டா தொடர்ந்து சொல்ற வார்த்தை தான் அதனோட நமக்கு ஒரு ஒரு அதுக்கோட படிநிலைகள். எப்படி அந்த இடத்தை நம்ம பிடிக்கணும், அந்த ஒளிக்கு எப்படி நம்ம வர முடியுங்கிறதுக்கான அந்த ஸ்டெப் அங்கேதான் இருக்குது. நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைபிடிப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. வார்த்தைகளை கேட்டு கடைபிடிப்பவருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன்னு சொல்றாரு. இந்த பகுதிய இந்த இறைவார்த்தை பகுதியினுடைய கடைசி பகுதியில ஆழ்ந்து தியானிக்க இருக்கிறோம். நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன்னு சொல்றார். இந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளுவதில் தான் நம்முடைய விசுவாச பயணத்தின் அளவுகோல் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ளுவதில் தான் விசுவாசத்தின் அளவுகோலே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இறை அனுபவத்தின் வழியாக இந்த இறை பகுதியை கடத்தி செல்ல விரும்புகிறேன். புனித சிலுவை அருளப்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. புனித சிலுவை அருளப்பர் அன்பரோடு ஒன்றாக என்கிற ஒரு புத்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லுகிறார். அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் விசுவாச பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தம் சுய அறிவை விலக்கிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சுய அறிவை விலக்கி விட்டுட்டு தான் விசுவாச பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் புனித சிலுவை யோவான். அன்பரோடு ஒன்றாக என்கிற அந்த அருமையான ஒரு புத்தகத்துல, அது ஆங்கில புத்தகம் தான், தமிழ்ல டிரான்ஸ்லேட்ல இருக்கு.
அப்ப சுய அறிவை விலக்கி விட்டுட்டு எப்படி விசுவாச பயணத்தை மேற்கொள்வது என்பதை ஒரு அனுபவத்தின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், நானே வாழ்வாக இருக்கிறேன், நானே வழியாக இருக்கிறேன், நானே உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் ஒளி, ஆண்டவர் தான் வாழ்வு, ஆண்டவர் தான் வாசல், வழி, எல்லாம் அவர் தான். எல்லாமே இந்த கிறிஸ்துவில் தான் மையம் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவில் தான் இந்த நம்பிக்கையின் ஒவ்வொரு படியின் அளவுகோலும் அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில தான் அடங்கி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நாம் இப்ப அந்த வாசகத்திலே நம்ம பார்த்தோம். எப்படி ஒளியாக இருக்கிறார்? அவரை நம்புவோருக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை நம்புவோருக்கு ஒளியாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 24 வசனத்துல நம்ம பாக்குறோம். நம்பினால் நிலை வாழ்வு உங்களுக்கு கிடைக்குது. வாழ்வு, நம்பினா வாழ்வு. இந்த ஃபெய்த்தை மையப்படுத்தி என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள், என்னை விசுவசியுங்கள், என் வார்த்தைகளை நம்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என் மக்கள் எப்படியாவது அந்த மீட்பை சுதந்தரிக்க வேண்டும். அவருடைய படைப்பின் நோக்கத்தை அந்த மக்கள் மீட்பை பெறும்போதுதான் அந்த படைப்பின் நோக்கம் நிறைவேறுவதாக ஆண்டவர் கருதுகிறார். எப்படியாவது இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எப்படியாவது இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும். அதற்கு என்ன விலையும் கொடுக்க தயாராக இருந்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயர்மதிப்புள்ள ரத்தமும் உயர்மதிப்புள்ள அந்த உயிருமாக இருக்கிறது. அதுக்கு ஈடு இணையே இல்லாத ஒன்றை தந்து இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி. இந்த பயணத்திலே இதுதான் உண்மை. இந்த உண்மை நமக்கு தெரியுது. ஆனா இருளின் பகுதிகளிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில இது ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த மீட்பை நம்ம அனுபவிக்க முடியலையே பிரதர், மீட்பை சுதந்திரிக்க முடியலையே. மீட்பின் அந்த ஒரு பகுதிகளும் போர்ஷனுக்குள்ளேயும் நாம் உள்ள இறங்கி அந்த சுவைத்து பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அந்த சிலுவையர்லப்பர் சொல்லுகிறார். உங்க சுய அறிவின்படி விசுவாச பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன பொருள்? இங்க எல்லாரும் இருளின் தன்மையை நாம் அறிஞ்சிருக்கிறோம். குறிப்பா இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல கூட அந்த உதாரணத்தின் அடிப்படையில நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டி செல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல பாருங்க, அந்த ஒரு குகைக்குள்ள சென்று எதிரிகளை தேடி அழிக்கிற ஒரு பணி நடைபெற்றது. இப்ப இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு கற்பனைக்குள்ள வச்சுக்கோங்களேன். அதாவது உலகமே இருளா இருக்குது. இப்ப அந்த குகைக்குள்ள போகையிலாம் ஹெட்லைட் வச்சு லைட் அடிச்சுட்டு உள்ள தேடி அப்படியே குகைக்குள்ள போறாங்க. ஆனா இந்த இருள் எப்படிப்பட்ட இருள்? இந்த அனுபவம், இந்த சிலுவையர்லப்பர் சொல்லுகிற இருள் எப்படிப்பட்ட இருள் என்றால், கும்மிருட்டு, கார் இருள். எந்த இடத்திலும் வெளிச்சம் என்பதே இல்லை. கண்கள் குருடான நிலை போன்ற ஒரு நிலை. அந்த நிலையில நாம ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும். அந்த நிலையில ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது எப்படி பயணம் மேற்கொள்ள முடியும்? இப்ப எந்த இடத்துல பாதை திரும்புது, எந்த ரூம்குள்ள நம்ம நுழையணும், எங்க படிக்கட்டுகள் இருக்கிறது, எங்க மேல ஏறணும், எங்க கண்ணாடி துண்டுகள் கிடைக்கிறது, எங்கே கற்கள் முற்கள் கிடைக்கின்றது, எங்கே அசிங்கங்கள் கிடைக்கின்றது, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய இடத்துல கண்கள் குருடான நிலை போன்று ஒரு நிலையிலே நாம் நடக்கும் அனுபவம் தான் அந்த இருளில் நடக்கும் அனுபவம். நீங்க கற்பனை செய்து பாருங்க, எங்குமே வெளிச்சம் இல்லை, இந்த உலகமே இருண்ட நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிலா, சந்திரன், நட்சத்திரங்கள் வெளிச்சம் கூட நமக்கு ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குது இருட்டுல. ஆனா அந்த இருளும் கடந்த எந்த வெளிச்சமே இல்லாத ஒரு இருளிலே நாம் பயணம் மேற்கொள்ளுகிறோம். பயணம் மேற்கொள்ளும் போது ஒருவர் நமக்கு முன்பாக ஒளியாக, ஏன்னா நானே உலகின் ஒளி என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். அந்த கும்மிருட்டுல நமக்கு கண்கள் குருடாகி இருக்கிறது, நம்முடைய கண்கள் இருளடைந்த நிலையில இருக்கின்றன, பகுதிகள் இருளான பகுதிகளாக இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியானவருக்கு பக்கத்துல அவருடைய கரம் பிடித்து நாம் அந்த பகுதிகளுக்குள் நடந்து செல்லும் அனுபவம் தான் விசுவாச பயண அனுபவம்.
எப்படி பிரதர் போக முடியும்? எப்படி போக முடியும் யோசித்து பாருங்க. ஒரு கண்கள் பார்வையற்ற ஒருவரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்வையற்றவர்கள் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோம். அவங்க ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோட்டுக்கு கடந்து போகணும்னா சாதாரணமாக அவங்க கடந்து சென்ற முடியாது. யாராவது ஒருவருடைய துணைக்கு கையை பிடிச்சு கொண்டுட்டு அந்த பகுதிக்கு கடந்து போகணும். எத்தனையோ வாகனங்கள் குறுக்க வரும், எத்தனையோ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு அனுபவத்திலே ஒரு ஒரு பார்வையற்றவன் எப்படி ஒரு துணையாளரை கரம் பிடித்து அவனுக்கு பின்னாலே நடந்து செல்கிறானோ, அதே ஒரு அனுபவத்திலே நாமும் இருளில் பகுதிகளில், இருளான இருளில் நாம் கிறிஸ்துவின் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கும் அனுபவம் தான் விசுவாச பயணம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குது? இது விளங்குதுன்னா விளங்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. அப்ப இந்த அனுபவம் எல்லா வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடியதுதான். குறிப்பா சின்ன பிள்ளைங்க இரவு நேரத்துல எழுந்து போக, இந்த யூரின் போறதுக்கு எழுந்து போகலாம், அப்பா அம்மாவோட கரம் பிடிச்சு நடந்து போவாங்க பாத்தீங்களா? அந்த அனுபவம் தான். அப்பா அம்மா கரம் பிடிச்சு நடந்து போனாங்க, அல்லது அப்பா அம்மா நம்மளை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துலயும் மோத மாட்டோம், எந்த ஆபத்தும் நமக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையில தன்னையே சரண்டர் ஆக்கி அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களின் கரங்களில் அடங்கி இருக்கிறது. அப்படி அடங்கி இருக்கிற நிலை அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. அப்படி அடங்கி இருக்கிற நிலையில குழந்தைக்கு பாதுகாப்பு. அந்த குழந்தையை போன்ற மனநிலையில் நாம் விசுவாச பயணம் கிறிஸ்துவோடு பயணிக்கிறோமா? இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே. இப்படி ஒரு அனுபவத்திலே என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள், நோயின் தாக்கங்கள், கடன் பிரச்சனைகள், அமைதியின்மை, குடும்பத்திலே அமைதியின்மை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளின் போது நாம் உலக இருளிலே சிக்கி தவிக்கிறோம். எல்லாருமே இந்த அனுபவத்துக்குள்ள இருப்போம். இந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம். எல்லாருக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார கடன் சுமைகள், அவமானங்கள், ஆறுதல் இன்றி தவிக்கிற நிலை, குடும்பத்தில அத்தனை பேரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை, குழந்தை பேர் இல்லாத நிலை, திருமணமாகாத நிலை, பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலை, பெற்றோர் இருந்தும் கைவிடப்பட்ட அனாதைக்குரிய நிலைகள், பெற்றோரும் இல்லாத நிலை, எத்தனையோ இருளின் தன்மைகளுக்குள் நாம் நடக்கிறோமே, அத்தனை இடங்களிலும் நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பாக ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்பி நடந்தோம் என்றால் அவர் அடுத்த பகுதிக்கு கொண்டு போய் அந்த கரை சேர்க்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை தான் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இப்ப இந்த இருளின் பகுதியில நம்ம நடந்து போறோம் அப்படின்னா எங்கேயுமே அவர் கையை நம்ம விட்டுறக்கூடாது. எந்த இடத்துல அவரை நம்ம மிஸ் பண்ணாலுமே போச்சு. எந்த இடத்துல நம்ம அவரை தொலைச்சோம்னாலும் திருப்பி இருட்டுக்குள்ள எப்படி அவரை தேடுவது, அவரை எப்படி கண்டடைவது? நமக்கு உதவி செய்ய அந்த இருட்டுக்குள்ள யாருக்கு அந்த கண்ணு தெரியும்? யாருக்குமே கண் தெரியாத இருளான பகுதியில். ஏன்னா நானே ஒளின்றாரு. வேற யாரும் அந்த ஒளியானவர்களுக்குள்ள தகுதி இருந்துச்சுனாலும் யாரையாவது நம்ம துணைக்கு கூப்பிடலாம். ஆனா யாருமே இல்லாத ஒரு 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 கீழ்நிலையிலே நாம் வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம். அந்த இருளுக்குள் தான் கடவுள் இறங்கினார். அதைத்தான் எபிரேயர் 12:2 மிக அழகாக குறிப்பிடுகிறார். தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு எல்லா இழிநிலைகளையும் பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாஸ்கா விடுதலை செயலின் அனுபவத்தை பாருங்க. அந்த கடைசி 3 நாட்களும் அவர் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் எல்லாவற்றுக்கும் காரணம் என் பிள்ளைகள் எப்படியாவது இந்த மீட்பை சுதந்தரித்து இந்த மீட்பின் அனுபவத்தில் என் பிள்ளைகள் நடந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இழிவையும் பொருட்படுத்தாமல் பொறுத்து கொண்டார். மகிழ்ச்சியாக அந்த பிரசவத்தை அனுபவித்தார். ஒரு பெண் எப்படி அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த குழந்தையை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை அனுபவிப்பாலோ அதைவிட அதிகமான தூய்மையான ஒரு மனநிலையோடு
அந்த அந்த பெண் கூட ஒரு நேரத்துல எனக்கு எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி என் பிள்ளையை எடுங்கன்னு சொல்லி கதறாங்க. என்னால தாங்க முடியல, என்னை ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு கதறாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்திலே நம்மை பிரசவித்த இடம்தான் கல்வாரி மலை. ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்திலே மகிழ்ச்சியா பெத்து போடுறார் பிள்ளைங்களை, நம்மள மகிழ்ச்சியா, எந்த ஒரு வருத்தமும் வேதனையும் இல்லை. இந்த பாவியையா, நம்மளை நினைச்சு பாருங்க, இந்த பாவியையா மீட்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்களேன். இந்த பாவியையா, இந்த பாவிக்காகவா நிர்வாணமாக நின்றார்? இந்த பாவிக்காகவா கன்னத்திலே காரி உமிழப்பட்டார்? ஏன், காரணம் என்ன? இந்த பாவியின் மீது கொண்டிருக்கிற அன்பு, பேரன்பு. எப்படியாவது இந்த பிள்ளையை, இந்த மகனை, இந்த ஆதாமின் பாவத்தில் இருந்து, சாத்தானின் கொடுமையில் இருந்து, சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்று என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும். ஆதாமின் பிள்ளையாக அல்ல, என்னுடைய பிள்ளையாக நான் பிரசவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரசவ வழியையும் பொருட்படுத்தாமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அந்த சிலுவை துன்பத்திலே. காரணம், என் மீதும் உங்கள் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்ட பேரன்பு, தாயன்பை விட அளவு கடந்த அன்பு, குறைவில்லாத அன்பு, வற்றாத அன்பு, ஈடு இணை இல்லாத அந்த பேரன்புக்குள் ஆண்டவர் நம்மை பிரசவித்தார் என்பதை நாம் நம்பும் போதுதான் அவருடைய கரத்தை நம்ம நம்பிக்கையோட பிடிக்க முடியும். அந்த இருளின் அனுபவத்துல நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். உங்கள் கண்ணீரின் அனுபவத்திலே உங்கள் குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். எப்படி ஆகார் பாலை நிலத்திலே அழுது புலம்பினாலோ, என்னை விடுவிக்க நாதியே இல்லையா என்று கத்துனான், என் குரலை கேட்கறதுக்கு நாதியே இல்லையான்னு கத்துனான். ஆனா ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அந்த குரலின் அழுகையின், வேதனையின், துன்பத்தின், புலம்பலின் அந்த அடர்த்தி புரிந்தது. தன் கணவன் கூட அந்த குழந்தையை பெற்றெடுத்த, காலங்காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுங்கிற அந்த தகப்பன் கூட கடின இருதயத்தோடு சில காரியங்களை பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் நல்லவர். அந்த நல்லவர் மீதுதான் நம்ம விசுவாசம் வைக்கணும். இதுதான் விசுவாச பயணத்தின் அந்த பயணத்தை நம்ம அதுக்கு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நாம் ஏறுவதற்கான ஒரு காரணியாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எண்ணிக்கை நூலை வாஸ்து பார்ப்போம் பாருங்க. இதை சார்ந்து சிந்திக்கும் போது இந்த பகுதியை சேர்த்து சிந்திப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். எண்ணிக்கை நூல் 21வது அதிகாரம், எண்ணிக்கை நூல் 21வது அதிகாரம் 8 மற்றும் 9வது இறைவசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். கடவுளுக்கு நன்றி. அதுக்கு முந்தின 7வது வசனம் சொல்லுது, அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் என்று சொல்றாங்க. அந்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த கொள்ளிவாய் பாம்பு அவர்களை கடிக்கிறது. அதே இடத்துலதான் ஆண்டவராகிய கடவுள் இந்த பிள்ளைகளின் மீது பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு ஒரு மோசையிடம் சொல்றாரு, வெண்கல பாம்பை செய்து நீ அந்த பாலை நிலத்தில உயர்த்து பிடி, வெண்கல பாம்பை செஞ்சு உயர்த்தி பிடி, அந்த பாம்பை பார்க்கிறவர்கள் எல்லாரும் உயிர் பிழைப்பார்கள் என்று சொல்றாங்க. இதனோட அர்த்தம் என்னன்னு யோசித்து பாருங்க. பாவத்தின் அடையாளமாக பாம்பு இருக்கிறது. நம்ம தொடக்க நூல்லே பாக்குறோம், ஆதாமை அந்த வஞ்சித்த பாம்பு தொடக்க நூல்லே பாக்குறோம். அது பாவத்தின் அடையாளம். அது ஒளியின் அடையாளம் அல்ல, இருளின் அடையாளம். மக்களை அந்த நல்ல அழகாக படைத்துக் கொண்டிருந்த, நேர்த்தியாக படைத்த உலகத்தையே ஆண்டு நடத்த வேண்டும் என்று படைத்த அந்த படைப்பை கொலாப்ஸ் பண்ணது சாத்தான்.
நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் சிந்திச்சு பார்த்தேன். இப்படி ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதம் இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார்ல, அது சொல்றதுக்கு முன்பாகவே ஆதாம் ஏவாளுக்கும் குழந்தை பிறந்து சந்ததி உண்டாயிருந்துச்சுன்னா என்ன எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. பாவமே வந்திருக்காது. எப்படி இருந்திருக்கும் அந்த உலகம்? மிகுந்த ஒளியாக இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். ஒளியா இருள்ல இருந்திருக்காது. ஆமா, கடவுளுக்கு நன்றி. அப்ப பாருங்க, அந்த மீட்பின் திட்டத்தை, படைப்பின் திட்டத்தை கொலாப்ஸ் பண்ண பாம்பு, பாவம்ங்கிற ஒரு பாம்பு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, அதே இடத்துல ஏன் வெண்கல பாம்பை செய்யணும்? ஏன் பாம்பின் வடிவத்தை செஞ்சு பார்த்தா பிழைக்கணும்னு சொல்லணும்? சொல்லுங்க யாராவது. அட்மிட் பண்ணிட்டு சொல்லலாம். அந்த இருளா இருக்கக்கூடிய பாம்பையும் ஒளியா மாற்றுகிறதுக்காக கடவுள் அப்படி சொல்றாரு, தெரியல. பாம்பா இருந்தாலும் அது எதுவும் செய்யாதுன்றதுக்காக. வேற ஆதியில பாம்பு தானே பெண்ணிடம் பேசியது. அதனுடைய இதை வந்துட்டு கம்ப்ளீட்டா அழிக்கிறார். அதோடைய பாம்போடைய சத்துவங்களை பாம்பாகவே மாறி பாவத்திற்கு உள்ளானார். அவர் பாவம் செய்ததனால் பாவத்தின் அடையாளம், சிலுவையின் அடையாளம் என்ன? பாவத்தின் அடையாளம் சிலுவை. சபிக்கப்பட்டோர் மரத்துல தொங்கணும். இயேசுவின் மீது என்ன சாபம் இருந்தது? ஒரு பாவமும் அறியாதவர், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போல இருந்தார். பாவம்ங்கிற ஒரு துளி கூட அவர் மீது இல்ல. அவர் மீது ஒரு பாவத்தின் ஒரு அகோரம் கூட அவர் தீண்டல. ஆனால் தன்னையே பாவ நிலைக்கு உட்படுத்துறார். மனிதர்களுடைய பாவத்தை அவர் சுமந்தார். இந்த பாவத்தின் அந்த கண்ணாடி போல இந்த நாங்க பாவிகளா இருக்கிறோம். அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு முன்னடையாளமாக, வெண்கல பாம்பின் அடையாளமாக, அந்த பாம்பின் வடிவில இருந்து, வெண்கல பாம்பின் வடிவில இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை உயிர் கொடுக்கிறார். அதத்தான் சிலுவையில மறுபடியும் மறு அடையாளமாக உண்மையாக நடக்கிறது. இங்க நிழலா நடந்தது இங்க நிஜமாகிறது. உலகத்தின் அத்தனை பேருடைய பாவங்களையும் சிலுவையில ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுடைய ஆதி தகப்பன் தொடங்கி இந்த உலகம் முடியும் கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களும் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. பாவம் செய்ததினால் அவர் பாவியாக மாறவில்லை, பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமாக நின்றார். பாவம் செய்ததனால் அவர் பாவி அல்ல. யார் இந்த உலகத்திலே இதை செய்ய முடியும்? இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ஒருவர் உண்டென்றால் அது கிறிஸ்து மட்டும்தான். பாவம் மாசு அறியாத செம்மறி குட்டி அவர். அவரிடம் எந்த ஒரு கரை திரையும் இல்லை. பாஸ்கா பலிக்கு கூட ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்த்துகிற அந்த பலி செலுத்தக்கூடிய ஆட்டுல கூட ஒரு குறைபாடு இருந்தா கூட அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை கண்காணிச்சு அந்த அவ்வளவு நுணுக்கமாக செக் பண்ணித்தான் அந்த பலி கொடுக்க வேண்டியது இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப இந்த உலகத்தினுடைய மக்களுடைய அத்தனை பேருடைய பாவங்களையும் கழுவ வேண்டும், அத்தனை மக்களுடைய சாபங்களையும் சுமக்க வேண்டும், இந்த மனுக்குலத்தையே புது படைப்பாக்க வேண்டும். அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும், அது கிறிஸ்து பலியாவதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த கிறிஸ்துதான் உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட பேரன்பினால் உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட பேரன்பினால் கிறிஸ்து தன்னையே பலியாக்கினார். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது இறைவசனத்தை நாம் சிந்திப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். பிரதர், உங்க வீடியோ டில்ட் ஆயிருக்கு பிரதர், ரொட்டேட் ஆயிருக்கு.
யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். ஆமென். பாவம் செய்ததினால் அவர் பாவியாக நிற்கவில்லை. அந்த இடத்துல நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இப்ப எப்படி ஒருத்தர் கடன் கட்டுறோம் பாருங்களேன், ஒருத்தருக்கு பிணையா கடன் கட்டுறோம் பாருங்க, அவனை விடுவிச்சிருக்க, நான் அவனுக்காக அந்த பிணையத்தை நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றோம்ல, ஜாமீன் எடுக்கிறோம் பாருங்களேன். அதே போல மீட்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உயிரையே கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அப்பேற்பட்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான். இதைத்தான் அந்த சிலுவையரலப்பர் மிக அழகாக சொல்லுகிறார். இது உங்களுடைய அறிவில், சுய அறிவிலே நீங்க கடந்து போய் அந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ள நீங்க பயணிக்க முடியாது என்பதை அவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். சுய அறிவு சார்ந்த நீங்க நடந்தீங்கன்னா நீங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் முட்டிக்கிருவீங்க. எந்த இடத்துல சவர் இருக்கு, எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கு, எந்த இடத்துல நெருப்பு இருக்கு என்று தெரியாத இருள் இருக்கிற இடத்துல, ஆழ்ந்த இருள் அது. அந்த இடத்துல நீங்க ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடங்க. ஏன்னா அவர் தான் உலகத்துக்கு டார்ச் லைட். நானே உலகின் ஒளி, என் வழியா தான் நீங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள வர முடியும். அவர் அப்படி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் பயணிக்கும் போது, விசுவாச பயணத்தை அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கும் போது நமக்கு கவலை இல்லை, நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்மை பாதுகாப்பாக ஒளியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டியது பொறுப்பு, கடமையும் அவர் மீது இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்புவது எதில் தொடங்குகிறது என்றால், இறை வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இறை வார்த்தை நாம் நம்பும் போது, இறை வார்த்தையை கடைபிடிக்கும் போது கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம், கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த இடத்துல பாருங்க, அந்த சிலுவையில நடந்த நிகழ்ச்சியை பாருங்க, அது வேறொரு நீதியாக இருக்கிறது. உலக நீதி இல்ல அது. இந்த நீதியில இருந்தே வேறுபட்ட நீதியாக இருக்கிறது. அதுக்கு வேறொரு நீதினே பேர் வைக்கலாம். குறிப்பா பாவம் செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நீதி. கடன் வாங்கினவங்க கடனை கட்டணும், அதுதான் நீதி. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், அதுதான் நீதி உலகத்துல. ஆனா இங்க யாரோ ஒருத்தர் பாவம் செய்ய, யாரோ ஒருத்தர் பரிகாரம் செலுத்துறாரு, வேறொரு நீதியா இருக்குது. இதுலதான் இந்த கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் நம்பகத்தன்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்களிலே நாம் அவருடைய அந்த மாட்சியில நம்பகத்தன்மை இழந்தவராக இருக்கிறோம் நம்ம நிறைய நேரத்துல. அதனாலதான் பல மூட நம்பிக்கைகள் நமக்குள்ளே இருக்கிறது. பல மூட நம்பிக்கைகள்ல இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்ளுகிற நாம் நிறைய மூட நம்பிக்கைகள், அவிசுவாச வார்த்தைகள், அவிசுவாச செயல்பாடுகள், புறவின வழிபாடுகள் எத்தனையோ விதத்துல கடந்து வரும்போது அவருடைய அந்த மாட்சியிலே நாம் நம்பிக்கை இழக்கிறோம். நம்பிக்கை இழக்கும் போது இருளான பகுதிகளிலே நாம் கடந்து செல்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. இந்த சுய அறிவு சார்ந்த பாதையிலே பயணித்தோம் என்றால் நமக்கு ஒளி கிடையாது, வாழ்வு கிடையாது. ஏன்னா கிறிஸ்துதான் வாழ்வு. அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு எங்கே தொடங்குகிறது என்றால், இது போன்ற இறைவார்த்தை பகிர்விலே ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுவதிலும், அதிலே நிலைத்திருப்பதிலும், அதை தியானிப்பதிலும், அதை வாழ்வாக்குவதிலும் தான் இந்த கிறிஸ்துவ நம்பிக்கையும் கிறிஸ்தவ பயணமும் நமக்கு துணை செய்கிறது என் அன்புக்குரியவர்களே. எனவே இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திலே கிறிஸ்து நம்மை கொண்டு போய் அந்த இடத்துல, உயரிய இடத்திலே நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்கிற அவருடைய வலப்பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். இப்ப அவர் போய் எப்படி அமர்ந்தாரோ, வெற்றி சிறந்தவராக, சாவை வென்றவராக, பாவத்தை வென்றவராக, நோயை வென்றவராக, பொருளாதார சுமைகளை வென்றவராக, இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் மீட்டெடுத்தவராக, வெற்றி சிறந்தவராக உட்கார்ந்து இருக்கிறாரோ, அவர் பக்கத்துல என்னையும் உங்களையும் உட்கார வைத்திருக்கிறார். மாட்சிக்குரிய இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இத்தகைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து நம்முடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்வோம்,
தொடர்ந்து ஆண்டவர் நம்மை அந்த ஒளியின் பாதையிலே நடத்த நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.